Hey traders, welcome all. Krishna here. So after 1.5 months அப்புறமா நிஃப்டி நல்லா ஷார்ட் கவரிங் ரேலி கொடுத்துச்சு லாஸ்ட் ஃப்ரைடே. நிஃப்டி 600 பாயிண்ட்ஸ் கிட்ட அப்சைட் இருந்துச்சு, நல்ல ரேலி கொடுத்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 23,300ங்கிறது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்னு நம்ம எகெயின் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் நம்ம டெலிகிராம் சேனலில். அண்ட் டெய்லி அனாலிசிஸ் வீடியோலையுமே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நிஃப்டி எப்படி ட்ராவல் பண்ணலாம், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு. ஸோ நீங்கள் யாரும் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே என்ன ஆயிருக்கு அப்படின்னா நிஃப்டி வந்து 23,300ங்கிறத நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பாருங்கள், நவம்பர் 18 வந்து இந்த இடத்துல லோ போயிருக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எகெயின் 19th நவம்பர் வந்து கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து ரேலி கொடுத்துச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த லெவல் போகும்போதே அன்றைக்கே நம்ம மார்க் பண்ணிட்டோம் 23,840ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு. ஸோ அன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா எகெயின் அங்கேருந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர் எடுத்து எகெயின் அங்கேருந்து டக்குன்னு கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,300 லெவலை ஹோல்டு பண்ணுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நமக்கு என்ன மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா இந்த சப்போர்ட் லெவலை வந்து அது பிரேக் பண்ணலைங்கிறதா நமக்கு சொல்ல வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், புதுசாக செல் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு கீழே தான் நம்ம செல்லிங் எடுக்கணும். பட் இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணாதனால இந்த இடத்துல நோ ட்ரேட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணாதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ட்ரேடே எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்கள், 22nd அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே என்ன ஆயிருக்குன்னா கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து நல்ல ரிவர்சல் கொடுத்து நல்லா மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் ரேலி கொடுக்கும்போதே நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் 23,500ங்கிறது லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்னு. எக்ஸாக்ட்லி பாருங்கள், இங்கேருந்து நல்ல செல் ஆஃப் ஆகிட்டு இந்த கேண்டிலில் எகெயின் அங்கேருந்து விக்கு மட்டும் வச்சுட்டு மேலே ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயுமே எகெயின் சப்போர்ட் எடுத்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்தால் 23,840 ஜோனை வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா மார்க்கெட் இப்போ உங்களுக்கே தெரியும் மகாராஷ்டிராவில் பிஜேபி தான் மெஜாரிட்டி எடுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ். பட் இந்த நியூஸுக்காக மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு, எகெயின் இங்கேருந்து நல்லா ரிவர்சல் ஆகி ஆல் டைம் ஹை போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மார்க்கெட் ஓவரால் இப்போ ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இனிமேல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்ன தான் மார்க்கெட் கேப் அப் ஆனாலுமே கண்டிப்பாக நான் பை சைடு போக மாட்டேன். இந்த 2400 and 24,000 லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் மேலே ட்ராவல் ஆகி போகும்போது அங்கேருந்து நான் ஷார்ட் சைடு தான் எடுக்க பார்ப்பேன். ஸோ நாளைக்கு எவ்வளோ பாயிண்ட் கேப் அப் ஆகுங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. மேக்ஸிமம் ஒரு 100 or 150 பாயிண்ட் பாசிட்டிவ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாளைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ப்ரைஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு நான் என்னோட வியூவை டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டில். ஸோ பாஸ்ட் வீக்லேயே நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவல்னு. ஸோ அதையுமே தான் நம்ம அனாலிசிஸ் வீடியோவில் எகெயின் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே மார்க்கெட் போச்சு, இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நல்லா கீழே போகலான்னு சொல்லியிருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், எகெயின் இந்த ஜோன்லேருந்து ரிவர்சல் எடுத்துச்சு. பட் என்ன தான் ரிவர்சல் எடுத்தாலுமே நிஃப்டி பேங்க் வந்து வீக்காக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு இதுவுமே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ எவ்வளோ ஓப்பன் ஆக போகுதுங்கிறது கண்டிப்பாக தெரியல. ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா எகெயின் ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து நம்ம வந்து ட்ரேட் செட்டப் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் வந்து ஷார்ட் ட்ரேட் தான் எடுக்க பார்ப்பேன். ஸோ என்னோட வியூவை டெலிகிராம் சேனல் நாளைக்கு தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.